இப்போ நம்ம வந்துங்க தரங்கம்பாடி மியூசியத்தில் இருக்கோம். இங்கே வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த தரங்கம்பாடிலே ஃபேமஸான பிளேஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிளேஸ்லேயே அந்த மியூசியத்துலேயே அனைத்து வகை பொருட்களும் இருக்குது. அந்த காலத்தில் பயன்படுத்தின இதை பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின புக்கு. இது பாருங்கள், லோக்கல் உமன் வித் த ஒயிட். இந்த புக்கெலாம் பாருங்கள். அந்த காலத்தில் வந்து ஸ்ரீ மத்ம பகவத் கீதையா இதெல்லாம் படிச்சிருக்காங்க. இது எல்லாமே படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழடி டேன்மார்க்கில் வாழ்ந்த மக்களோட வரைபடம் இது எல்லாமே இந்த மியூசியத்தில் எல்லாமே இருக்குது பாருங்கள். எல்லா வகையான புக்குமே இருக்குது இந்த மியூசியத்தில். 1958 1848 வாழ்ந்த ஒரு வரைபடம். இது கிறிஸ்டியனு. இது வந்து டேனிஷ் அட்மிரல் ஆஃப் த இந்தியா எக்ஸ்பிரஷன். இந்த போட்டோலாம் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்களோட உடையை பாருங்கள். இது வந்து ரகுநாதர் நாயக்கர் தஞ்சாவூர் 1600 1634 கட்டப்பட்ட கோவில். இதோட வரைபடம். இது எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். டென்மார்க் டேனிஷ் கோட்டை கட்டுவதற்கு அனுமதி கோரி எழுதப்பட்ட படிவம். இது வந்து பாருங்களா, டேனிஷ் கோட்டை கட்டுவதற்கு அனுமதிப்படுறதுக்கு கட்டப்பட்ட ஒரு படிவம் தான் இந்த படிவம். இது எல்லாமே தரமாக இருக்குங்க. அந்த காலத்தில் பயன்படுத்தின போட்லாம் பாருங்கள். டேனிஷ் கோட்டையை வரைபடத்தை பாருங்கள். இது அந்த காலத்தில் வாழ்ந்த பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள்லாம் வாழ்ந்த ஒரு இடத்த குறிக்குது. இது டென்மார்க் நாட்டு மகாராணி மார்க்கெட் மற்றும் அரசர் ஹென்ட்ரிக் மகாராணி அந்த காலத்தில் வாழ்ந்த டென்மார்க்கோட மகாராணி. இவங்களுடைய உடையை பாருங்களேன். இவங்களுடைய உடையில எல்லாமே வந்து தரமாக இருக்க பாருங்கள். பார்க்குறது சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் பயன்படுத்தணும்னா நல்லாயிருக்கும். இவங்களோட டேனிஷ் கடற்படையோட வீரர் நம்ம டென்மார்க் ஆளுநரோட வந்து மனைவி. இவங்க வந்து இதெல்லாம் வந்து அவங்க வாழ்ந்த இடம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு வந்து அவங்க போன போட்டை காட்ட போகிறாங்க. உள்ளே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். வாங்க. முதல் முறையாக பைபிளை வந்து இங்கே தான் வந்து அச்சடிக்கப்பட்ட ஒரு இடம். இது என்னான்னு பார்த்தீங்கன்னா பியானோ மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் செஞ்ச ஒரு மரத்தால் செஞ்சப்பட்ட ஒரு இதை பாருங்கள். இதெல்லாம் என்னென்னா எனக்கே தெரியல. இங்கே பார்க்குறது எல்லாமே அருமையாக இருக்குது. டேப் ரெக்கார்டு பாருங்கள். அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண டேப் ரெக்கார்டு இதெல்லாம் வீணாக போயிடுச்சு. அந்த காலத்தில் உள்ள மரப்பாச்சி பொம்மை. இது வந்து அவங்க வழிபட்ட தெய்வம்னு நினைக்கிறேன் நான். இது வரைக்கும் பாக்கு கட் பண்ணுறது, நகம் கட் பண்ணுறது, இந்த மாதிரி எத்தனை வகையான இருக்க பாருங்கள். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்க பாருங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அவங்க பயன்படுத்தின ஆயுதங்களை பார்த்துங்க. பார்க்குறது அழகாக இருக்குது. இதெல்லாம் பொம்மைகள். இது வந்து அப்படி கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சங்கு. இந்த கத்தி எங்கேயும் கிடைக்காது. இந்த மாதிரி கத்திக இது வந்து போர்க்கத்தி. அவங்க ஆங்கிலேயர்கள் போர் நடக்கிற போர்க்கத்திகள் எல்லாமே வந்து டேனிஷ் காலத்தில் பயன்படுத்துகிற போட்டு. இது அந்த போட்டை இன்னமும் வச்சுருக்காங்க பாருங்கள். அழியாத இன்னமும் வந்து பராமரிச்சிட்ருக்காங்க நம்ம தரங்கம்பாடி மியூசியத்தில். அந்த காலத்தில் சுனாமியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அளிக்கப்படும் இது பற்றியா உணவு பாத்திரம், அவங்க பயன்படுத்திய உணவு பாத்திரம், கத்தி, கடப்பாறை, எலிப்பெருக்கி அவங்களும் அந்த காலத்தில் பயன்படுத்திருக்காங்க. அந்த காலத்துலேருந்து வந்து தான் இதெல்லாம் எல்லாமே. இதை பாருங்கள். இதை பாருங்கள், பெட்ரமாஸ் லைட்டு. அந்த காலத்துலலாம் பெட்ரமாஸ் லைட்டு தான் பயன்படுத்துவாங்க. அது சின்னதுலேருந்து காண்டா விளக்குலேருந்து அனைத்து வகை லைட்டு வகைகளும் அனைத்து வகை வழக்குகளும் இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட குடுவைகளை பாருங்கள். தண்ணீர் பிடிக்கிறது, சமைக்கிறதுக்கு இவங்க பயன்படுத்தின குடுவை. இதுதான் பெட்டி. அந்த காலத்தில் பயன்படுத்தின பெட்டி, சல்லடை நம்ம வீட்டிலே இருக்குது. இருந்தாலும் அவங்க அந்த காலத்தில் பயன்படுத்தினதுல எல்லாமே இருக்க பாருங்கள். எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், கீழே மண்ணெண்ணெய், அரிசி என்னென்னலாம் போடுவாங்களோ அது அனைத்தையுமே இருக்க பாருங்கள். தராஸ்கல், அந்த காலத்தில் பயன்படுத்த குடுவைகள். இங்கே பாருங்கள், தண்ணி குடுவை பார்த்துங்க. அந்த காலத்தில் வந்து போருக்கு போகும்போது இல்லை தண்ணி எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா வீட்டிலேருந்து சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி குடுவைகள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அவங்க. இது மாதிரிலாம் எங்கேயுமே இருக்காது. விசித்திரமாக இருக்குங்க இதெல்லாம். இந்த காலத்தில் இதெல்லாம் இருக்குங்கும்போது நமக்கு தான் பெருமை. நம்ம தரங்கம்பாடியில் இந்த மாதிரி இருக்குங்கும்போது நமக்கு தான் பெருமையாக இருக்குது. திமிங்கல மீன் எலும்பின் ஒரு பகுதி மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒரு பகுதி தாங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு பகுதி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். திமிங்கல மீனோட ஒரு பகுதிங்க. பயங்கரமாக இருக்குங்க. இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காதுங்க. எல்லாமே சேகரித்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் திமிங்கல மீனோட வந்து ஒரு பகுதி. இதை பாருங்க.
மைண்ட் இருக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தி இந்த வடிவல் கூடையெல்லாம் பாருங்கள், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இதை வந்து சின்ன போட்டு குழந்தைகள் விளையாடுறதுக்கு போகிறதுக்காக இந்த மாதிரி போட்லாம் செஞ்சு கீழே பாருங்கள். அந்த காலத்தில் வளர்ந்த சின்ன சின்ன மரங்கள், அவங்க மணி பிளான்ட்லாம் நட்டுருப்பாங்கள்ல, நட்சத்திரம் ஆமைகள், கடல் தாவரங்கள், விலங்குகள், அந்த மாதிரிலாம் உள்ள சின்ன சின்ன சங்கு, இது அனைத்துமே இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜாக் ஸ்பாரோ நிறைய படம்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் காட்டுவாங்க பார்த்தீங்களா ஜாக் ஸ்பாரோ. இந்த மாதிரி தான் போட்டை தான் வந்து டேனிஷ்காரர்களை வந்து பயன்படுத்தின இந்த மாதிரி ஒரு போட்டை பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது பாருங்கள். அவங்க பயன்படுத்தின பீங்கான் கூடைகள் இருக்கப்பட்டதுதாங்க. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அழிந்த தரங்கம்பாடில் எல்லாமே அழிந்த பொருட்களை கடலில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. தரமாக இருக்குது மியூசியத்தில். கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம தரங்கம்பாடி ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அனைத்து வகையான பொருட்களும் இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டடான் டான் டடான் டான் டடான் டான் இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்க்கும்போது தரமாக இருக்குது. காட்டு மச்சான் அப்படி சொல்லு, இதுதான் டென்னிஸ் கமாண்டர் ஹவுஸ் சொல்லு. இதாங்க கமாண்டர் ஹவுஸ். இந்த வீட்டில் தான் வந்து டேனிஷ் கோட்டையோட தளபதி வாழ்ந்த இடம் இதாங்க. அவர் பயன்படுத்திய மதுபானங்களோட பாட்டில் இதாங்க. அந்த காலத்தில் இருக்க பற்றி மேஜிக் மூமெண்ட் இதெல்லாம் பாத்ரூம், அவர் பயன்படுத்திய வீடு, அவர் தங்குனது எல்லாம் வந்து மூங்கில் கிளாஸ்லேயே கட்டப்பட்டிருக்கு. Morinas Telmans from